பிரைஸ் தி லார்ட். முதலாவது பெரும்பாக்கம் திருச்சபை நிறுவப்பட்ட தொகுப்பு 1938 காலகட்டங்களில் அட்வென்ட் பள்ளிகளில் ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 1962 ஆண்டில் குளோத்தே மற்றும் எம்மா டேமன் போன்ற மிஷனரிகளால் ஆலயம் உருவாக்கப்பட்டது. 1982 ஆண்டில் வட்டார போதகர் ஜீவானந்தம் ஐயா தலைமையில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் திறக்கப்பட்டது. இரண்டாவது, சிறுவர் ஊழியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள். குறிப்பு 1, கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ், வயதுக்கு ஏற்ற பாடத்திட்டங்களை கற்பித்தல். உதாரணமாக சிறு குழந்தைகளுக்கு படங்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் அவர்களுக்கு கற்பித்தல். வளர்ந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்டியன் ரோல் மாடல்ஸ் பற்றியும் பைபிள் கேம்ஸ் போன்றவற்றையும் கற்றல். இந்த காரியங்கள் எல்லாம் குழந்தைகளின் ஆர்வத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தும். குறிப்பு 2, ஸ்பிரிச்சுவல் குட், ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதையும் வாரம் ஒரு முறை ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவித்தல் போன்ற காரியங்களை நிகழ்த்தலாம். இதை ஒவ்வொரு மாதமும் மந்த்லி ப்ராக்ரஸ் மூலம் மதிப்பிடுதல் வேண்டும். மூன்றாவது, வாலிபர் ஊழியத்தை மேம்படுத்துவதற்கான காரியங்கள். குறிப்பு 1, கிளியர் விஷன் அண்ட் பர்பஸ். இந்த ஊழியத்திற்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஊழியத்தை எது என்பதை உற்று நோக்க வேண்டும். இந்த ஊழியத்தை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை வகைத்தல் வேண்டும். உதாரணமாக, உங்கள் ஊழியம் சுவிசேஷத்தை அறிவித்தல் அல்லது இல்லாதவர்களை உதவுதல் என்றால் இதை மையமாக கொண்டு உங்கள் திட்டங்களை செயல்படுத்தலாம். இரண்டாவது, டிசைபிள் அண்ட் டிசைபிள்ஷிப். இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் அவருடைய சீஷராக இருத்தல் அவசியம். வாலிபர் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பது நல்லது. வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பைபிள் குரூப் ஸ்டடீஸ் அல்லது குழுவாக சேர்ந்து ஜெபித்தல் வேண்டும். இந்த ஊழியத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கு இந்த ஊழியத்திற்கு ஒரு மென்டார் இருப்பது நல்லது. அதாவது இந்த ஊழியத்தின் கேள்விகளையும் கருத்துக்களையும் அவரிடம் பகிரலாம். நான்காவது, சபை இல்லாத இடங்களில் சபை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள். குறிப்பு 1, பிகின் வித் பிரேயர். ஆலயத்தின் தரிசனத்திற்காகவும் அங்கு வாழும் மக்களுக்காகவும் ஜெபித்தல் வேண்டும். மக்களிடத்தில் தேவனை பற்றிய புரிதல் இருத்தல் வேண்டும். ஆதலால் தேவனை பற்றியும் அவருடைய கிரிகளை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவர்களிடத்தில் பகிர்தல் முக்கியம். இரண்டாவது, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அந்த மக்களின் வாழ்விலை பற்றி புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட் போன்றவற்றை கொடுத்தல் அந்த இடத்தில் ஆலயத்தை உருவாக்குவதற்கு உங்குதலாக முடியும். மூன்றாவது, ஃபண்ட் ரைசிங், நிதி திரட்டல். நிதி திரட்டுவதற்கான வழிகள். 1, பிற ஆலயங்களில் நன்கொடை கேட்பது. 2, சுவிசேஷ அமைப்புகள் மூலம் நிதி கோருதல். 3, சபை விசுவாசிகளின் ஆதரவை பெறுதல். இந்த குறிப்புகள் எல்லாம் நிதி தீட்டுவதற்கு பயன்படும். கடைசியாக கொலோசியன்ஸ் 3:23, whatever you do, work hardly as for the Lord, not for the men. இதன் பொருள், எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்கு கூறப்பட்ட எல்லா குறிப்புகளும் கர்த்தரை மட்டும் மேன்மைப்படுத்துவதாக இருத்தல் வேண்டும். நன்றி.